ஹலோ மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டு பிள்ளை ரக்ஷன் அவரே வீடியோ எடுத்து அவரே வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காருன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்னோபில் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம சேமியா உப்புமா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை எடுத்து நறுக்கி கொள்ள வேண்டும். தாளிக்க சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பேக்கெட் சேமியா எடுத்து பவுலில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேக்கெட் சேமியா 180 கிராம். ஒரு வாணல் எடுத்து அடுப்பில் வைக்க வேண்டும். வாணல் காய்ந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் கடலை எண்ணெய் சேர்க்கணும் அல்லது நல்ல எண்ணெய் சேர்க்கணும் என்ற குழப்பம் தேவையில்லை. உங்கள் விருப்பம் போல் எண்ணெய் வேணும் சேர்த்துக்கலாம். நாம் எடுத்து வைத்திருக்கிற சிறிதளவு கடுகு மற்றும் சீரகம் போட்டுக்க வேண்டும். பொரிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டும். கடுகு பொரிந்தத பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கொள்ள வேண்டும். பிறகு நல்லா வதக்கி கொள்ள வேண்டும். சிறு தீயில் வைத்து செவந்த உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ள வேண்டும். கருவேப்பிலையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்கள், கொஞ்சம் வெங்காயத்திற்கு கலர் மாறி இருக்குது. பொன்னிறமாக இன்னும் பொன்னிறமாக மாறிய பிறகு நாம் சேமியாவை சேர்க்க வேண்டும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிவிட்டது. இப்பொழுது 180 கிராம் சேமியாவுக்கு 2.25 கப் தண்ணியை சேர்த்துக்கொள்ள வேண்டும். தேவைக்கேற்ப உப்பு சேர்க்க வேண்டும். இப்பொழுது இந்த அளவுக்கு நல்லா தண்ணீர் கொதித்த பிறகு சேமியாவை சேர்க்க வேண்டும். இப்பொழுது எல்லா சேமியாவையும் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணீருடன் நல்லா கலந்து கொள்ளுங்கள். ஐந்து நிமிடம் தட்டு போட்டு மூடி சிறு தீயில் வைத்து கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். 5 நிமிடங்கள் கழித்து திருப்பி நல்லா கலந்து விட வேண்டும். இப்பொழுது திருப்பி மூடி வைத்து 5 நிமிடங்கள் வேக வைக்க வேண்டும். இப்பொழுது நல்லா ருசியான சேமியா உப்புமா ரெடியாகிவிட்டது. இதில் தட்டில் வைக்க வேண்டும். இதற்கூட இன்னும் தேங்காய் சட்னி வைத்து சாப்பிட்டால் இன்னும் ருசியாக இருக்கும். டேஸ்டியான சேமியா உப்புமா ரெடியாகிவிட்டது. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். See you in the next video. Thank you for watching.